ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா. நம்ம இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்பவே காமன் தான். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். இது டெம்ப்ரரி மட்டும்தான். மோஸ்ட்டாக இந்த ஹேர் ஃபால் 6லேருந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே யூஷுவல் க்ரோத் சைக்கிளுக்கு வந்துடும். அதாவது பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே. எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ப்ரெக்னன்சி டைமில் வர ஒரு பர்டிகுலர் ஹார்மோனால் ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது. அது நமக்கு நார்மலாக கொட்ட வேண்டிய ஹேரை கூட கொட்ட விடாமல் பார்த்துக்கும். அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் ஹேர் நமக்கு திக்காக லாங்காக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் டெலிவரி ஹார்மோன்ஸ்லாம் பழைய மாதிரி ஆகும்போது அந்த ஹேர்ஸ்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இந்த ஹேர்ஸ்லாம் ஃபுல்லாக கொட்டுறதுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். ஆனால் பயப்பட வேண்டாம். ஹேர் ஃபால் ஆகிற அதே டைமில் ஹேர் க்ரோத்தும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் டெய்லி ஃபுட் இன்டேக்கில் ப்ரோட்டீன் அண்ட் அயன் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகும். அது கூடவே வாட்டர் இன்டேக்கும் நிறைய எடுத்துகிட்டு வந்தால் நார்மலாக அதுவே சரியாகிடும். நல்ல மைல்டான ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் எக் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். என்னோட இன்னொரு வீடியோவில் ஹேர் மாஸ்க்குக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த ஹேர் ஃபால் 1 இயர்க்கு அப்புறம் கூட ரெடியூஸ் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.